மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய காணொளியில தவளைக்கு தன் வாயால கேடு என்று சொல்றது ஞானசார தேரருடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பொருத்தமாக அமைஞ்சிருக்குது. இவருக்கு எதிரான ஒரு நீதிமன்ற தீர்ப்பும் வெளியாக இருக்குது. இவரை சுத்தி என்ன நடக்குது, எதனால இந்த தீர்ப்பு, இது சம்பந்தமாக முழுக்க நான் உங்களோட பேச போறேன். இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த ஒரு செய்தி தான் எங்களுடைய தேடலையும் எங்களுடைய காணொலியுடைய தரத்தையும் உயர்த்தும் என்ற வேண்டுதலோட வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, 2016ஆம் ஆண்டு ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டில் இஸ்லாம் மதம் ஒரு புற்றுநோய், அதை நான் அகற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சவாலை விட்டிருந்தாரு. அப்படி ஒரு செய்தியை சமூகத்துக்கு சொல்லியிருந்தாரு. அந்த செய்தி முஸ்லிம் சமூகத்துல மிகப்பெரிய ஒரு அச்ச சூழலை உருவாக்கியது. மறைமுகமா இவர் எதை சொல்றாரு அப்படின்ற பல்வேறு கேள்விகளை அது உருவாக்கிச்சு. இந்த சந்தர்ப்பத்துல தான் ஒரு தனி மனிதனாக பொரல பள்ளிவாயலுடைய நிர்வாக சபை தலைவராக இருந்தவர் ரிகாஸ் ஹாஜியார் அவரு கொழும்பு குற்றவியல் தடுப்பு பிரிவுல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி வைக்கிறாரு. அதுக்கு பிறகு இந்த ஒரு விஷயத்தை போலீசார் விசாரிச்சு உடனடியாக 291 என்ற செக்ஷனுக்கு கீழே ஒரு வழக்கு பதிவு செய்யறாங்க. அதாவது சமூக நல்லெண்ணத்துக்கு இது பாதிப்பை உண்டாக்குற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சாங்க. அந்த வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கு ஓடிக்கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல 2023ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் அதுக்கான ஜட்மெண்ட் வர இருந்தது. தேர்தல் என்பதனால அது கொஞ்சம் தள்ளி போச்சு. அதுக்கு பிறகு டிசம்பர் மாதத்துல அதுக்கான டேட் குறிக்கப்பட்டது. அந்த தினத்திலும் அந்த ஜட்மெண்ட் வரல. அதுக்கு பிறகு அதே மாதத்துல ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது. அந்த தேதியில ஞானசார தேரர் சுதாகரிச்சு கொண்டு ஹாஸ்பிட்டல்ல போய்த்து வருத்தம் படுக்கிறதாகி போச்சு. உடனடியாக பிடியாணையும் பிறப்பிக்கப்பட்டது. அதுக்கு பிற்பாடு 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 19ஆம் தேதி அந்த ஜட்மெண்ட் ஜட்மெண்ட் கொடுக்கப்படுறதாக சொல்லப்பட்டது. அந்த வகையில இதுக்கான தீர்ப்பும் சொல்லப்பட்டிருக்குது. அதுதான் இவருடைய உடல் சூழ்நிலையெல்லாம் கருத்துல கொண்டு குறைந்தபட்ச தண்டனை தாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய வக்கீலே சிபாரிசு செஞ்சிருக்கிறாரு. அந்த வகையில அந்த தீர்ப்பு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 9 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பு வெளியாகி இருந்தது. ஞானசார தேரருக்கு எத்தனை வழக்கு, இவரை சுத்தி என்ன நடக்குதுன்னு பல்வேறு கேள்விகளை உருவாக்கி இருக்கும் இல்லையா? அந்த வகையில அவரை சுத்தி நடந்த விஷயங்கள் என்ன, அவர் எதை சுத்தி வாழ்ந்தார் அப்படின்ற பல்வேறு விஷயங்களை கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். கடந்த காலங்களில் ஒரு வழக்கு அதோட ஜட்ஜ்மெண்ட் இருந்தது. அதாவது அல்லாஹுவையும் குர்ஆனையும் மிக மோசமாக அவர் விமர்சிச்சிருந்தாரு. இந்த விமர்சனத்துக்கு எதிராக ரிஷாட் பதுதீன், முஜிபுர் ரஹ்மான், அதே போல ஆசாஸ் அலி போன்றோர் கம்ப்ளைண்ட் பண்ணினதுனால சட்டமா அதிபர் திணைக்களம் அவருக்கான ஒரு வழக்கை தொடர்றாங்க. அந்த வழக்குடைய ஜட்ஜ்மெண்ட்டும் கடந்த வருஷம் வந்திருந்தது. அதுதான் 4 வருட கடுடைய சிறை தண்டனை. அப்படியே ஜெயிலுக்கு போனாரு. அதுக்கு பிறகு ஒரு பொது மன்னிப்பு கிடைக்காதா, ஜனாதிபதிக்கு மன்னிப்பு கிடைக்காத பல்வேறு பேச்சுவார்த்தைகள். ரணில் விக்ரமசிங்க என்ன பண்ணினார்னா முஸ்லீம் சமூகத்துல பேசிங்க அப்படின்னு சொல்லி ஒரு போலையும் பாஸ் பண்ணி விட்டாரு. முஸ்லீம் சமூகம் இந்த ஒரு விஷயத்தை எப்படி கையாள போகுது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எல்லா இடத்துலையும் இருந்த நேரம் அதுக்கான மறுப்பையும் சமூகம் அதிருப்தியையும் ஆங்காங்கே சொன்னதன் காரணமாக அந்த ஒரு விஷயம் கைவிடப்படுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணினாரு ஞானசார தேரர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு திருத்த மனுவை தாக்கல் செய்யறாரு. அதாவது எனக்கு தந்த என்னுடைய வழக்கை மீண்டும் ஒரு முறை விசாரிங்க அப்படின்னு சொல்லியும் அந்த ஒரு வழக்கு விசாரணைக்கு 3 வருஷங்கள் எடுக்கும். அதனால தயவு கூர்ந்து என்னுடைய தண்டனையை நிறுத்தி என்ன பிணையில் அனுப்புங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த வகையில் அவருக்கு பிணை கொடுக்கப்பட்டதை தவிர அவருக்கான விடுதலை கிடையாது. எனவே அந்த தண்டனை நிறுத்தப்பட்டது. மீண்டும் அது விசாரிச்சு தண்டனை உறுதி செய்யப்பட்டால் மீண்டும் ஞானசார தேர எஞ்சிய காலங்களை சிறையில் கழிக்க வேண்டி இருக்கும் என்பது சட்டவாக்கம். இதோட முடிஞ்ச இவருடைய வாழ்க்கை இல்லையே. இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோமாக இருந்தா எக்னலிகோட கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த வழக்குல சம்பந்தமே இல்லாம ஆஜராகி நீதிமன்றத்துக்கு அபகீர்த்தி ஏற்படுத்துற மாதிரி வார்த்தை பிரயோகங்களை விட்டதுனால அந்த வழக்கு விசாரணையில தீர்ப்பு என்ன வந்துச்சுன்னா 4 குற்றச்சாட்டு, ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் 4 வருஷங்கள் 16 வருஷங்கள். அந்த 16 வருஷங்களை ஞானசார தேர 6 வருஷத்துல முடிச்சு கொள்ளலாம் என்ற தீர்ப்பு வந்தது. உடனடியாக உயிர் பதக்க ஜெயிலுக்கு போறதா போச்சு. அதுக்கு பிறகு சனியம் விட்ட மாதிரி இல்லை. மீண்டும் எக்னலிகோடைய மனைவி ஒரு வழக்கு தாக்கல் செய்யறா. அவ என்ன சொன்னாண்டா, எனக்கு மரண அச்சுறுத்தல் விடுத்தார் கோர்ட்ஸுக்குள்ள அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சு அதனுடைய ஜட்மெண்ட் அந்த காலப்பகுதியில் 2018 வர ஆரம்பிச்சு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 வருஷம் கடுடைய சிறை தண்டனை, 6 மாதம் அதை ஒத்திவைக்கிறதாக சொல்லப்பட்டு மீண்டும் ஜெயிலுக்கு போற மாதிரியே ஆகி போச்சு. இந்த சூழல் இப்படி இருக்க ஒரு புண்ணியவான் என்ன பண்ணினாருண்டா, பாஸ்கு பிரகாரைக்கு பிறகு
2019ஆம் ஆண்டு மே மாதம் அளவுல இந்த புண்ணியவான் அரசுக்கு தேவையே, நாட்டுக்கு தேவையே அப்படின்னு சொல்லி, நாட்டை காக்க வந்தவன் இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் ஜனாதிபதி பொது மன்னிப்பை கொடுத்து அவரை 2019ஆம் ஆண்டு வெளியெடுக்கிறாரு. இதுக்கு 2 ஆளுநர்கள் முஸ்லீம் தரப்புல சிபாரிசு பண்ணியதாகவும் சொல்லப்படுது. ஏன்னா அவங்களுக்கு வேற வேலையும் கிடையாது இல்லையா, இப்படியானவங்களை எப்படியாவது பக்கத்துல வச்சுக்கொள்ளணும், எதிர்ப்புகள் குறையும் நினைச்சாங்க. இதை பார்த்திருந்த அந்த சிங்கப்பெண் என்ன பண்ணினாடா, எக்னோலி கொடையுடைய மனைவி என்ன பண்ணினாடா, இது சரிப்பட்டு வராதே, இந்த ஒரு பொது மன்னிப்பை சவாலுக்கு உட்படுத்துற மாதிரி அவர் 2 வகையில எனது உரிமைகள் மீறப்பட்டிருக்குன்னு சொல்லி 2 வழக்குகளை தாக்கல் செஞ்சா அந்த வழக்கும் விசாரணைக்கு வந்திருக்குது. நிச்சயமாக இது சவாலுக்கு உட்படுத்தப்பட்ட ஜனாதிபதியுடைய பொது மன்னிப்பு கேன்சல் ஆகுமாக இருந்தால் மீண்டும் ஞானசார தேர ஜெயிலுக்கு போறது உறுதியாகும் என்பதுல எந்த சந்தேகமும் கிடையாது. முல்லைத்தீவு பிரதேசத்துல ஒரு பிள்ளையார் கோயில் இருந்த இடத்துல ஒரு விகாரை அமைச்சு ஒரு விகாராதிபதி வாழ்ந்து வந்தாரு. இந்த சந்தர்ப்பத்தில் அவர் இறந்ததோட அவர் அங்கதான் தகனம் செய்யணும்னு சொல்லி முன்னிலையில் நின்று உழைத்தவர் ஞானசார தேர. கோர்ட் சொன்னது அப்படி எதுவும் செஞ்சிருவானா, கோர்ட் சோடரை கையில கொடுத்த நேரம் அதையும் பொருட்படுத்தாமல் அந்த விகாராதிபதியை அங்கே எரிச்சிட்டு வந்தாரு ஞானசார தேரர். அவருக்கு அதை செய்ய மட்டும்தான் முடியுமே தவிர அதுல பின்புலமாக அதுக்கு பின்னால் என்ன நடக்கும் போது என்பது அவருக்கு தெரியாது. என்ன பண்ணினாங்கன்னு அந்த சமூகம் உடனடியாக கோர்ட்ஸை அவமதிச்சதுன்னு சொல்லி ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சாங்க. அந்த வழக்குக்கு ஆஜராகிறது ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் ஐயா. சுமந்திரன் ஐயா அந்த வழக்கை சரியாக கொண்டு போய் முடிங்க, நீதித்துறை என்னன்றதை இன்னொரு தடவை ஒரு பாடமாக நீதித்துறை ஞானசார தேரருக்கு புகட்டட்டும். அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட முடிஞ்சா இல்லையே, என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2014ஆம் ஆண்டுல மிகப்பெரிய ஒரு இனக்கலவரம் நடக்குது பேர்வல தர்கா நகர் அந்த பகுதியில. அந்த ஒரு விஷயம் இஸ்லாமிய சமூகத்துக்கு எப்படி இழப்பு கொடுத்துச்சுன்னா, 2 பேர் ஷூட் பண்ணி இறக்குறதுக்கு ஒரு காரணமாகவும், 48 வீடுகள் தீக்கிரையாகிறதுக்கும், 80 பேர் படுகாயம் அடையறதுக்கும், 17 பள்ளி வாயல்கள் எரிக்கப்படுவதற்கும், 79 வர்த்தக நிலையங்கள் சேதப்படுத்தப்படுறதுக்கும், 17 வர்த்தக நிலையங்கள் முற்றாக சேதமடைகிறதுக்கும் ஒரு காரணமாக அமைந்தது. இந்த திட்டமிட்ட ஒரு இனக்கலவரத்தை இது நடக்கிறதுக்கு சில தினங்களுக்கு முன்னால ஞானசார தேரர் அந்த பகுதியில பேசின பேச்சுத்தான் காரணமாக இருந்தது. கிட்டத்தட்ட 1 மணித்தியாலும் 15 நிமிடங்களும் பேசியிருந்தாரு. அதுல பேசிய அனைத்துமே வன்முறையை தூண்டுறதாக, அந்த பேச்சின் வடிவில் தான் இந்த விஷயம் நடந்தது என்று 5 மனு தாக்கல்கள் செய்யப்பட்டு அந்த ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்குது. இதுல பிரதிவாதியாக 9 பேரை போட்டிருக்கிறாங்க. அதுல முதல் பிரதிவாதியாக ஞானசார தேரருடைய பேர் குறிப்பிடப்பட்டு அந்த காணொலிகள் எல்லாம் கோர்ட்ஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த ஒரு விஷயமும் வழக்கு ஓடிக்கொண்டிருக்குது. இத்தனை விஷயங்கள் ஞானசார தேரர் என்ற ஒரு மதகுருவை சுத்தி நடக்குதாக இருந்தா இவர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பாருன்றது நமக்கு தெரியுது. 2012ஆம் ஆண்டு பொதுபல சேனோட ஒரு அமைப்பை உருவாக்கி அவர் தான் அதோட செக்ரட்டரியா இருந்தாரு. ஹலால் ஆரம்பித்து அடாவடித்தனம் வரைக்கும் எல்லா விஷயங்களும் செஞ்சு முடிச்சாச்சு. இதுல இவர் உள்ள போனா மட்டும் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொது மன்னிப்பு, ஜனாதிபதி மன்னிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு 1000 பேர் ஓடி வராங்க. சாதாரணமா பௌத்த பிக்குகள் 15-20 பேர் வரைக்கும் இன்னும் சிறையில் இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பொது மன்னிப்பு என்பது கிடையாது. இந்து, கிறிஸ்தவ, முஸ்லிம் மதகுருமார் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த பொது மன்னிப்பு கிடையாது. அதுல சந்திரிகா அம்மையார கொல்லுவதற்கான முயற்சி, அவரை கொலை செய்வதற்கான முயற்சி எடுத்ததாக ஒரு மதகுரு ரகுபதி சர்மா என்று சொல்லப்படுகிறவர் கைது செய்யப்பட்டு குற்றவாளியாக 300 ஆண்டுகள் சிறைவாசம் இருக்கணும் என்ற தீர்ப்பு சொல்லப்பட்டு 30 வருஷத்துல முடிச்சு கொள்ளலாம் சொல்லப்பட்டது. அவருக்கு 22 வருஷம் கழிச்சுத்தான் அவருக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு கிடைக்குது. ஆனா ஞானசார தேரருக்கு மட்டும் ஒரு 1 வீக், ஒரு 2 வீக்ஸ் உள்ளுக்கு இருந்தாலே போதும், அணியாக பேச்சுவார்த்தை நடக்கும், வெளியெடுக்கணும் அப்படின்னு சொல்லி 2019 முஸ்லிம்களுக்கு எதிரான அந்த பாஸ்கு பிரகாரைக்கு பின்னாலேயே சமயம் பார்த்து ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா அவரை வெளியே கொண்டு வந்தது நம்ம பார்க்க முடியுது. இப்படி எல்லா அரசியல்வாதிக்கும் ஞானசார தேரர் தேவைப்பட்டிருக்கிறாரு. ஆனா யார் யாருக்காக அரசியல் எல்லாம் செய்வதற்காக ஞானசார ஒர்க் பண்ணாரோ, ஆனா அந்த அரசியல்வாதிகளோட அரசியல் கட்சியெல்லாம் கிழிஞ்சு கோபுரம்ல அவிழ்ந்து விழுந்தாச்சு. ஆனா இப்ப தனி மனிதனாக சட்டத்துக்குள்ள சிக்குண்டு சின்ன பின்னமாகிற மாதிரி ஞானசார அவரோட வாழ்க்கை அமைஞ்சத்தை பார்க்க முடியுது. இந்த ஞானசார தேர இவருக்கு கடந்த கால அரசுகள் கொடுத்த அங்கீகாரம் என்ன தெரியுமா? அதாவது ஒரே நாடு ஒரே சட்டம், அதனுடைய அந்த செயலனுடைய தலைவராக இருந்தது ஞானசார தேரராக இருந்தா அந்த பதவியை கொடுத்தவன் எப்படிப்பட்டவனா இருப்பானதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆனா ஒரே நாடு ஒரே சட்டம் சொல்ற ஞானசார தேரருக்கு சட்டங்களும் கிடையாது, கட்டுப்பாடுகளும் கிடையாது. ஆனா ஒரே நாடு ஒரே சட்டம் அவருக்கு தேவைப்படுது. அதனால என்னவோ அவர் பொது மன்னிப்புல வந்தாலும் சட்டம் துரத்துட்டே இருக்குது. காரணம் வேண்டா, ஒரே நாடு ஒரே சட்டம், எத்தனை மதகுருமார் உள்ள இருக்காங்க, நீங்க எப்படி வெளியே இருப்பீங்க? அதனால அவருடைய தலைவிதியும் சட்டங்களும் அவரை துரத்துது என்பதுதான் மீசான் டிவியினுடைய பார்வை. இந்த தண்டனை
சமூகத்துக்கு கிடைத்த நீதி என்பதை விட பொதுபல சேனாவினுடைய ஞானசார தேரருடைய ஆங்காங்கே விதைத்த விஷயங்கள் அவர் அறுவடை செய்கிறார் என்பதுதான் எமது பார்வை. பிறருடைய அரசியலுக்காக உழைச்ச ஞானசார தேர ஒரு கட்டத்துல நேரடியான ஒரு அரசியலுக்கு வரலாம் என்று சொல்லி நாகப்பாம்பு சின்னத்துல படம் எடுத்த சங்கதியும் இருக்கு. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த நாகப்பாம்பு ஒரு பொட்டி பாம்பாக அடங்கி ஒடுங்கி சிறைவாசம் செல்லுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குது. நிச்சயமாக இந்த வழக்குகள் எல்லாம் மீண்டும் தோண்டப்பட்டு அவைகளுக்கான நியாயங்கள் கிடைக்கின்ற பட்சத்தில் மீண்டும் மீண்டும் சிறை செல்லுகின்ற ஒரு சூழல் தான் உருவாகும். எனவே வெளிநாடுக்கு எங்கே பயணம் போகலாமா அப்படின்னு பார்த்தா நீதித்துறை அதுக்கும் ஒரு பெரியல போட்டு வச்சிருக்குது. பழைய கேஸ் ஒன்றில் அவருடைய பாஸ்போர்ட் பயண தடைய அவங்க விதிச்சிட்டாங்க. இப்படி ஞானசார தேரரை சுத்தி பல்வேறு விஷயங்கள் நடந்து முடிஞ்சாச்சு. எனவே ஒரு சுமூகமான சூழல் உருவாக வேண்டும். எனவே இனத்தை வைத்து மதத்தை வைத்து செய்கின்ற அரசியலுக்கு இது ஒரு பாடமாகவும் முற்றுப்புள்ளியாகவும் இருக்கட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.